நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இண்டி கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி போட்டி. ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியை வேட்பாளராக அறிவித்தார் மல்லிகார்ஜுன கார்கே. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுதினத்துடன் நிறைவு. என்டிஏ வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக அறிவிப்பு. சட்டவிரோத கிட்னி விற்பனை கொடூரமானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை. உடல் உறுப்பு விற்பனை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. மதுரை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு 2 காவல் ஆணையாளர்கள் உட்பட 3500 போலீசார் பாதுகாப்பு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் 1500 பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல். நெல்லையில் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. விதிகளை மீறி பேனர்கள் வைக்க மட்டுமே அனுமதி இல்லை என துணை கமிஷனர் விளக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு. இபிஎஸ்ஸின் கோரிக்கையை நிராகரித்த உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். முதற்கட்டமாக சாலை விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என பொதுமக்கள் முழக்கம். நாகையில் எண்ணெய் ஆலைக்கு நிலம் வழங்கிய மக்களுக்கு மீள்குடியமர்வு நிவாரணம் வழங்காததை கண்டித்து போராட்டம். சிபிசிஎல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டம். மோசமான நிலையில் இருக்கும் நெடுஞ்சாலைகளுக்கு ஏன் சுங்கவரி விதிக்க வேண்டும்? தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி. வரலாறு காணாத மழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் மும்பை மாநகரம். மாநிலம் முழுவதும் கனமழைக்கு 6 பேர் உயிரிழந்ததாக தகவல். बस इतना ही थैंक यू மராட்டிய மாநிலம் தானேயில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் சிக்கிய கார். தீரத்துடன் செயல்பட்டு இருவரின் உயிரை காப்பாற்றிய இளைஞர்களுக்கு குவியும் பாராட்டுகள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 87,805 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை குறைந்ததால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானது. அருவிகளில் குளிக்க 4 நாட்களுக்கு பின் அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதீத உற்சாகம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,15,000 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை.
1 கிலோ முள்ளங்கி 4 ரூபாய்க்கும் குறைவாக விற்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. அறுவடை செய்யாமல் விளை நிலங்களிலேயே டிராக்டர் மூலம் அழிப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இன்று ரயில் மறியல் போராட்டம். தங்கச்சி மடத்தில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும். அன்புமணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் காலக்கெடு. சென்னை சிம்சன் சாலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் திடீர் சாலை மறியல். சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. 1 சவரன் தங்கம் 73,880 ரூபாய்க்கு விற்பனை. $6,000 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு. வேலூர் IFS நிறுவன இயக்குனர் மோகன் பாபுவின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை வெள்ளியம்பாளையம் ஊராட்சியில் கொட்ட எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. திருவள்ளூரை அடுத்த பட்டரைப்பெரும்புதூரில் விதிகளை மீறி மண் அள்ளப்படுவதாக புகார். லாரிகளை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கூலி வேலைக்காக சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி கார் மோதி பரிதாப பலி. சென்னை அடையாறில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை பல்லாவரத்தில் 2 சக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பள்ளி மாணவன் உயிரிழப்பு. ரீல்ஸ் எடுக்க வாகனத்தை வேகமாக இயக்கதால் விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தகவல். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்குகளை திருடுகிறார்கள். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் உரிமை யாத்திரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தில் 37 காட்சிகளை நீக்க உத்தரவிட்டதற்கு எதிரான வழக்கு. படத்தை பார்த்து ஆட்சேபத்திற்குரிய காட்சிகள் குறித்து உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முடிவு. தஞ்சையில் குடும்பமே சேர்ந்து தெருநாயை அடித்துக் கொன்ற கொடூரம். 4 சிறுவர்கள் உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் கைதி தப்பி ஓடிய விவகாரம். காவல் துணை ஆய்வாளர் மற்றும் காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட SP உத்தரவு. வேலூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது கூட்டத்தின் நடுவே வந்த ஆம்புலன்ஸ்.
ஆளே இல்லாமல் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்வதாக இபிஎஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசுற மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று பேனர் வைக்க போலீஸ் எதிர்ப்பு. முன்னாள் அமைச்சர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு. திருத்தணி அருகே மாத்திரை தொண்டையில் சிக்கி 4.5 வயது குழந்தை பரிதாப உயிரிழப்பு. காய்ச்சலுக்காக மாத்திரை கொடுத்த போது நேரிட்ட விபரீதம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சதுர்த்தி விழாவுக்காக பிரம்மாண்டமாக தயாரான விநாயகர் சிலைகள் மேள வாத்தியங்களுடன் வழிபாட்டு திடலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பொதுமக்கள். ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட விநாயகர் சிலையை டிராக்டரில் கொண்டு சென்ற போது ஏற்பட்ட விபத்து. சிலை மீது மின்கம்பி உரசியதில் 3 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவு. அமெரிக்காவின் வரி விதிப்பால் சிரமத்தை எதிர்கொள்ளும் ஜவுளித்துறையை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை. விமானம் போல ரயில்களிலும் லக்கேஜ் கொண்டு செல்ல பயணிகளுக்கு கட்டுப்பாடு. நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கொண்டு செல்லப்படும் சுமைகளுக்கு தனி கட்டணம் வசூலிக்க முடிவு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்திக்க வைப்பேன். ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக தகவல். ஆசிய கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் சுப்மன் கில், ஹார்திக் பாண்டியா, தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோருக்கு இடம். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.